கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தை தேவன் வைத்திருக்கிறபடினால் அந்த வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் ஒருவேளை உங்களுடைய இதயத்தை மிகுந்த வேதனைப்படுத்திருக்கு. ஒருவேளை உங்கள் சொந்த பந்தங்கள், ஒருவேளை உங்கள் உறவினர்கள், ஒருவேளை உங்கள் உடன்பந்தவர்கள், ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் யாரோ ஒரு மரித்தது நிமித்தமாய் அடுத்த காரியம் செய்ய முடியாமல் நீங்கள் திகைத்து நிற்கிறீர்களா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த வார்த்தை உனக்காகவே தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிப்பாயானால் தேவன் இன்னைக்கு மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இதை குறித்ததான வேதம் உங்களுக்காக என்ன சொல்வது என்று பார்ப்போமா? வேதத்தை பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 1 அதிகாரத்தில் 8வது வசனமும் 9வது வசனத்தையும் சற்று நாம் வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறதின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு போயாக. அப்போது நீ உன் வழியை வாய்ப்பு பண்ணுவாய், அப்போது புத்திமானாய நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமானதாய் இரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்போது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை ஒருவர் நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கம்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசுவாவை குறித்ததான வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. யோசுவாவுக்குள்ளே மிகுந்த துக்கமும் கவலையும் கலக்கமும் இருந்தபடினால் மோசேயோடு கூட இருந்த யோசுவா, மோசே மரித்தது நிமித்தம் அந்த மோசேயுடைய மரணத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. என்றால் மோசையோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணினவர், மோசையோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர். ஆனால் மோசே மரித்தது மிகப்பெரிய ஒரு இழப்பாக யோசுவாவுக்கு தந்தது. இனி நாம் எப்படி நடந்து போக போறோம்? இந்த பாளையத்தில் வங்கிருந்து தங்கி இருக்கிறோமே, இனி நம்ம யார் நடத்துவார் என்பதெல்லாம் அவனுக்கு ஒரு கவலையாயிருந்து வேதனை இருந்தது. ஆனால் சேனையின் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசி கர்த்தர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு மறுப்பேன். நீ திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்தின போது மீண்டுமாய் கூட யோசுவா பலப்பட்டு எழுந்தான் என்று பார்க்கிறோம். கருமையான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில கூட சில மரணத்தை சந்தித்துக்கும் போது சில வேதனைகளுக்குள்ள நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை சில உங்களுக்கு பிரியமானவர்களை இழந்ததனால உங்களால் மற்ற காரியங்களை செய்ய முடியாமல் திகைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு துணையாய் நின்று உங்கள் காரியங்களை நடத்துவேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம். நிச்சயம் இந்த நாளில் உங்களுக்காக தேவன் பேசியிருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பது நிச்சயம். ஒரு காரியங்களை நிறைவேற்றுவார், உங்களுக்கு நன்மைகளை தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்து மகிமையை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, மற்ற நன்றி செலுத்துவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, யோசுவாவை திடப்படுத்தினவர், யோசுவாவை பலப்படுத்தினவர், யோசுவாவை ஆசீர்வதித்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. அவருடைய துக்கங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும். கர்த்தருடைய நாமத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விஷயத்தார் நன்றி. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெருப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு பேசியிருக்க நிச்சயம் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ஸ் நீங்க சொல்ல மறக்க வேண்டாம். உங்களுடைய விலாசத்தையும் உங்களுடைய தொலைபேசி எண்களை பதிவிடுங்கள். நிச்சயம் தேவன் கொடுக்கும் பதிலை உங்களுக்காக நாங்கள் அனுப்பி தருவோம். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விசேஷ ஜெபம். சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஈஸி சபை ஜீவன் விமானவர்கள் உள்ள பெங்களூர் பக்கத்தில் உள்ள சபையில உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்கப்படும். அதனால் இந்த யூடியூப் வாயிலாக எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கவும் அவர் தங்களுக்கு பிரச்சனைகளை சொல்லி இந்த இடத்தில் அவர் கமெண்ட்ல ஜெபம் எழுதும்போது அதை வாசித்து அதை தேவ சமத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கும் பதிலை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.